ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கொளத்தூர்ல இருக்கிற பெட் மாஃபியா அப்படின்ற கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடையில பாத்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டிக் வெரைட்டியான பெட்ஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. ஸோ கடையில வந்து நம்ம ஃபுல்லா வந்து என்னென்ன இருக்கு, என்னென்ன பேர்ட்ஸ் இருக்கு, அது என்ன, அதோட என்னென்ன வெரைட்டி இருக்கு, அதோட ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கொளத்தூர் ஸ்கூல் ரோட்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய அக்வா வண்டர்லேண்ட் கடைக்கும் மெரைன் வேர்ல்டுக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா இந்த கடை இருக்கு. உங்களுக்கு வந்தாலே தெரியும். கடையில வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்மளுடைய சேனலை இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க, ஆலையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நாம போடுற வீடியோ உங்களுக்கு ஒட்டு கொண்டே காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம்ண்ணா. வாங்க ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. அண்ணா, நம்ம கடை பேரு வந்து பெட் மாஃபியா கொளத்தூர். நம்ம கடை வந்து கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்ல லொகேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த சுகர் கிளேடர் ட்ரெண்டியா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கையில எப்பயுமே எக்ஸாட்டிக் பேர்ட் ஸ்டாக் இருக்கும். ஸோ அதை பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம் வீடியோ. இப்போ நம்ம பார்க்குற பேர்டு வந்து காக்கட்டூனா. ஓகே. ஸோ இதுல நீங்க மினியேச்சர் பேர்டு எல்லா இடத்துலயும் பார்த்துருக்கோம். காக்டெயில் காக்கட்டூன்றது கொஞ்சம் லாஸ்ட் பேர்ட்ஸ்ல வரும். நல்ல பிளேஃபுல் பேர்டு. இது ஒரு 8 இயர்ஸ் பெரிய லைஃப் ஸ்பான் உள்ள பேர்டு. ஸோ நார்மல் நீங்கள் ஒரு லவ் பேர்ட் செஞ்சு பழகிறதோட இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் உங்க கையில் நல்லா பேசும். ஸோ உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கும். ஸோ அதனால இப்போ ரீசெண்டாக இது ட்ரெண்டில் இருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி பெரிய பேர்ட்ஸ்லாம் வாங்குறாங்க. ஸோ அதனால நம்ம ஷாப்ல இந்த மாதிரி ஒரு 5 வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் எப்பவுமே இருக்கும். காக்கட்டூஸ்னாலே நல்ல பிளேஃபுல் டான்ஸ் ஆடுறது தான். இதுலேயே ஒரு 6லேருந்து 5 வெரைட்டிஸ் பேர்டு வரும். இது பிரைஸ் எவ்வளோ ரேஞ்சில் இருக்கு நம்ம கிட்ட இருந்து? இதெல்லாம் லாக்ஸ்ல தான் வரும். நேர்ல வந்து பாருங்க, பெஸ்டா பண்ணுங்க. பிரைஸும் ஒரே பிரைஸ் இருக்காது, மாறிட்டே இருக்கும். நம்ம இப்போ ஒரு பிரைஸ் சொல்லிட்டு அவங்க வரும்போது பிரைஸ் கம்மியாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கும். நேர்ல வந்து பாருங்க, பெஸ்ட் பிரைஸ் பண்ணலாம். இது மக்காவும் ப்ளூ அண்ட் கோல்டு மக்காவும். ஸோ இது லார்ஜ் போர்ட்ல எல்லாருக்கும் பெரிய பேரட் வளர்க்குறவங்களுக்கு இது ஒரு ட்ரீம் போர்டா இருக்கும். இது நம்ம கையில எப்பயுமே ஸ்டாக் இருக்கும். இது நல்லா பேசும், லைஃப் ஸ்பானும் அதிகம், நல்லா விளையாடும். ஃப்ரெண்ட்லி இல்லனா எல்லாமே? ஆமா, நல்ல ஈகிள் மாதிரி இருக்கும் பார்க்க. நல்ல ஃப்ரெண்ட்லி தான். கலரேஷனும் நல்லா இருக்கு ஃபுல்லா. ஆமா, இது பேசிக் கலர். இதுல நிறைய கலர் இருக்கு. ஓகே. பேசிக் ப்ளூ அண்ட் கோல்டு மக்காவ். இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஹாய். நம்ம கையில வருமா? இது காக்கட்டூலே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். காலா காக்கட்டூ. ஓகே. ஆமா, கலர் வந்து டிஃபரெண்டா இருக்கு. பிரைஸ் வந்து எக்ஸ்பென்சிவா வரும். சைஸ்க்கு ஏத்த பிரைஸ் இல்ல. ஓகே. சைஸோட பிரைஸ் அதிகமா இருக்கும். அது இது ஏன் பிரைஸ் அதிகமா இருக்குன்னா ரேர் எப்பனா தான் கிடைக்கும். இது எல்லாமே டேம்டு காக்டெயில்ஸ் தான். இது எல்லாமே நம்ம கையில எப்பயுமே ஸ்டாக். தேவைப்படுறவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் ஃபேஸ்ல கிடைக்குமா? ஃபுல்லி ஒயிட். இருக்குண்ணா, உள்ள இருக்குண்ணா. ஃபுல் ஒயிட்டு, ஃபுல் ஃபெதர்ல இருக்காங்க. அதுலேயும் இந்த மாதிரி ரேர் போல்லாம் இருக்கும். ஆனால் ஒயிட்ல வந்தாலே ரேட் அதிகம். ஆமாம் ஆமாம், ப்ரைஸ் இது ரேட் அதிகமாக தான் வரும். நார்மல் காக்டெயிலோட இந்த மாதிரி வெரைட்டிஸ் ரேட் அதிகமாக. ஒரு 450 அந்த ரேஞ்சில் வருமா இல்லை? ஆமாம், அந்த ரேஞ்சில் ஒரு பேர்டு அந்த ரேஞ்ச் வரும். இவங்க பேர் என்னன்னா எல்லாம் இது சுகர் கிளேடர்ண்ணா. இப்போ ரீசெண்ட் டைம்ல ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு. ஆமா, பறக்கும், ஜம்ப் பண்ணும். அது நிறைய பேர் பறக்குதுன்னு நினைச்சிருக்காங்க. ஆமா, அதுக்கு இயற்கையாவே அந்த அமைப்பு இருக்கும் சைட்ல, காலுக்கு கீழே. அதை வச்சு அது ஜம்ப் பண்ணும். இந்த மாதிரி ரேர் ஸ்பீசிஸ், இந்த மாதிரி நல்ல ஆக்டிவா இருக்க சுகர் கிளேடர்ஸ் நம்ம கையில எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். ஆமா, செம்ம ஃப்ரெண்ட்லி நான் இது. ஆமா, சின்ன இடம் இருந்தா போதும், இதை வச்சு வளர்த்துக்கலாம். ஃபுட்டும் சர்லாக்கு பழம் தான் சாப்பிடும். நெக்ஸ்ட் இதுல பேசிக் கிரேல இருந்து இந்த மாதிரி லூசி, ரெட் ஐ எல்லாமே நம்ம கடையில எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். இது கிளைடர் தேடுறவங்க நம்ம கடையில வந்து வாங்கிக்கலாம். இதுல ஒரு நிறைய கலர்ஸ் இருக்குண்ணா. டபுள் கலர் இருக்கு, சிங்கிள் கலர் இருக்கு, எல்லா கலருமே நம்ம கையில இருக்கு. எல்லாம் தூங்குற டைம், ஸோ அதனால எல்லாமே காமிக்க முடியல. அதனால இந்த ஒயிட் மட்டும் இப்போ காமிச்சிருக்கு. ஆமா, நைட்ல நாக்டர்னல் அனிமல், நைட்ல மட்டும் தான் வெளியே வரும்.
இது என்ன பேர்? இது லாரி வெரைட்டினா, லாரின்ற போர்டு செம்ம மெரூன் கலர்ல செம்ம அட்ராக்டிவா இருக்கும். ஸோ செம்ம பிளேஃபுல் இவனுங்க, டான்ஸ் ஆடுறது, ஜம்ப் பண்றது. ஒரு டாக் எப்படி நம்ம பின்னாடி சுத்தி வருமோ அந்த மாதிரி பேர்ட்ல இவனுங்க நம்ம பின்னாடி கீழே விட்டா சுத்தி சுத்தி ஓடி வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பேர்டு இது. நெக்ஸ்ட் இது ஃபுல்லா, இது ஃபுட் டயட் வந்து ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் ஜூஸ் மட்டும் தான், சீட்ஸ்லாம் சாப்பிடாது. இதுல லாரி இருக்கு, லாரி கேட், இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இப்போ நம்ம பாக்குறது ரெட் லாரியில கார்டினல் லாரி, இது பேர். நல்லா மெரூன் கலர்ல இருக்கும், செம்ம பிளேஃபுல் இவரு. நல்லா ப்ளே பண்ணுதா? நல்லா இருக்கும். இது ஒரு லாரி தானே, இது ரெயின்போ லாரி தான். ஓகே. ரெயின்போனா இன்னும் உங்க பிளாக்கா வரும். இது ஃபைன் சன் லாரி. ஓகே. ஆனா பேசிக்கா இந்த மாதிரி கலர் வந்தாலே எல்லாம் ரெயின்போ லாரி நினைச்சுனேங்க. ஃபைன் சன் லாரி இதுவும் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும், நிறைய கலர்ஸ் இருக்கும், நம்ம வீட்டுக்குள்ளா இருக்கும். இதுவும் வெறும் ஜூஸ் ஃப்ரூட்ஸ் தான், சீட்ஸ் தான் சாப்பிடாது. ஓகே. இதுவும் ஃப்ரெண்ட்லியானா? ஃபுல் ஃபெதரோட இருக்கு. கலர் உள்ளலாம் பாத்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லா. இது சன்கன்யூர் தான், ஃபுல் எல்லோல வரும். இது ஒரு 7 months பேர்டு. இதுவும் நமக்கு எப்பவுமே டேம்டு இருக்கு. நல்ல பிளேஃபுல்லான பேர்டு, நல்லா விளையாடும், எல்லாமே பண்ணும். அதில் ஸ்டெப்லாம் பண்ணுது. ஆமா ஆமா, இது ஃபுல் எல்லோ வந்து ஒரு 1 year மேலதான் எல்லோ வரும். 2 years ஆகும் ஃபுல் எல்லோ வரது. இது ஃபுட்டுலாம் வந்து சன்ஃபிளவர் சீட் ரொம்ப விரும்பி சாப்பிடும். நெக்ஸ்ட் ஸ்வீட் கார்ன்லாம் கொடுக்கலாம். இந்த மாதிரி நல்ல, இதுவும் நல்ல சவுண்ட் இருக்கும் போர்டு. 4-5 பேர்டு வச்சீங்கன்னா நிறைய சவுண்ட் இருக்கும். ஒரு 1-2 பேர்டு உங்களுக்கு சவுண்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரியும் நீங்க வளர்க்கலாம். இதுல நமக்குள்ள நிறைய பேர்ட்ஸ் இருக்கு இந்த மாதிரி கலர். ஸ்வீட் கார்ன்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நார்மலா எப்பயுமே இந்த வெரைட்டி ஃபின்ச்சஸ் இருக்கும், மேல இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இது ஒரு 2500 ஸ்டார்ட் ஆகுது, அப் டு ஒரு 6000 வரைக்கும் இதுலயே இருக்கு. கலருக்கு ஏற்ற மாதிரி, வெரைட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் வரும். இது நார்மல், ஆமா அதெல்லாம் ஒரு பிரைஸ் வரும் சார். இது எல்லாமே நல்ல ஏவேரி, அந்த டேரியம் வைக்கிறாங்களோ அவங்களாம் யூஸ் ஆகும். கார்டன்ல வைக்கலாம், டிஃப்ரெண்டா இருக்கும். இதுவும் வெதர்லாம் பார்த்து வைக்கலாம். வெயில் சீசன்ல நல்லா இருக்கும், மழை சீசன்ல லைட் போடுற மாதிரி இருக்கும். இது நார்மல் பஜ்ஜி. ஆமா, அதுக்கு கீழே நார்மல் பிஞ்சஸ் இருக்கு. ஆமா, ஃபுல்லா ஒயிட் பிங்க். இந்த ஸ்மால் கன்யூர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது காக்டெயில், ஸ்மால் கன்யூர். நெக்ஸ்ட் இதுலயே ஸ்மால் கன்யூர்ல இந்த ப்ளூ சீரிஸ்லாம் எப்பவுமே நம்ம கையில இருக்கும், தேவைப்பட்டா வந்து வாங்கிக்கலாம். இருக்கும். நெக்ஸ்ட் இந்த சன் கன்யூர்ஸ் தான் இருக்கும். இதுவும் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும், கலர் பார்க்க. இந்த மாதிரி பம்ப், ஆமா இந்த மாதிரி செக் பண்ணி வாங்குங்க எங்க வாங்கினாலும். இந்த மாதிரி பம்ப் பண்ணா நல்லா போர்டு ஆக்டிவா இருக்கும். போர்டு ஆக்டிவா இருந்தா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகலன்னா போர்டு இந்த மாதிரி பண்ணாது, அப்படியே டல்லா இருக்கும். சம்டைம்ஸ் இப்போ எது வாங்கி நீங்க ஃபீட் பண்ணாலும் வார்மா தான் கொடுக்கணும். ரொம்ப சுட சுட கொடுத்தீங்கனாலும் கிராப் பர்ன் ஆயிடும். ஸோ கரெக்டாக அது எங்கே வாங்குறீங்களோ அங்கே கைட்லைன்ஸ் வாங்கிக்கணும். ஸோ நம்ம ஷாப் என்ட்ரன்ஸ்லேயே இந்த சிக்ஸ்லாம் இருக்கும், உங்களுக்கு தேவைன்னா வந்து கலெக்ட் பண்ணுங்க. நமக்குள்ள எல்லா டைப் ஆஃப் கேஜஸும் இருக்கு சார். ஒரு 1.25 to 2 feet வரைக்கும் இருக்கு. அது இந்த சைடு பாத்தீங்கன்னா ஸ்டீல் கேஜஸ்லாம், அந்த நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க கேஜ். பெரிய பெரிய கிளி, நிறைய பேரட்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அதாவது நார்மலா நல்லா கடிக்கிற பேரட்டுக்குலாம் இந்த மாதிரி ஸ்டீல்ல போடலாம், லைஃப் வரும். சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ஸ்டீல் கேஜஸ் இருக்கு. இது ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் ப்ரோ. ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸும் நமக்கு எல்லாம் எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். கலர் சூப்பரா இருக்கும். ஆமா ஆமா,
உங்களோட ஃபேவரட் இது நார்மல் பிஞ்சஸ். கீழே ரேட் ஒன்று. இது ரேட் ப்ரோ, செம்ம கியூட்டா இருப்பாங்க. இதெல்லாம் கூட நம்ம கையில் எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். இது ஆம்ஸ்டர்ஸும் நம்ம கையில் எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். பெஸ்ட் ப்ரைஸ்லேயே தரலாம் மற்ற இடத்தோட. நெக்ஸ்ட் கீழே இந்த எஜ்ஜாக்ஸும் இருக்கும். இதுவும் நம்ம கையில் எப்பவுமே இருக்கும். இந்த எஜ்ஜாக்ஸும் நம்ம கையில் எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இதுவும் ஆம்ஸ்டர் வளர்த்துட்டு நெக்ஸ்ட் லெவல் எதனா பெட்டு கொஞ்சம் எக்ஸாட்டிக்கா வளர்க்கணும்னு பாக்குறவங்க இந்த மாதிரி எஜ்ஜாக்ஸ் வளர்க்கலாம். இதுல நார்மல் ஒயிட்ல இருந்து உங்களுக்கு பெப்பரன்ஸ் சால்ட் இருக்கும். கையில எடுக்க முடியாது, அது கையில எடுக்கலாம்ண்ணா. இப்ப தூங்குற டைம் அதனால எடுக்க முடியாது. டே டைம்ல வந்தீங்கன்னா கீழே வந்து மைஸ் பாக்குறீங்க, பேண்டட் மைஸ், நார்மல் மைஸ். இது வந்து ரேட்டோட மினியேச்சரா இருக்கும். சைஸே இவ்வளவுதான், இதுக்கு மேல வளராது. ஸோ சின்னதா ஒரு பெட் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மைஸ் வளர்க்கலாம். கிளைடர் நம்ம பார்த்துருந்தோம்னா அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இதுலேயே நிறைய கலர்ஸ். நெக்ஸ்ட் அவங்களுக்கு தேவையான திங்ஸும் இங்கே இருக்கு. அதுக்கு தேவையான பவுச்சஸ், ஃபுட்டு, எக்ஸாட்டிக், இதெல்லாம் இம்போர்ட்டட் ஃபுட்ஸ். நெக்ஸ்ட் அது பவுச்சு, பேகு, கேரிங் பேகு எல்லாமே இருக்குண்ணா நம்ம கையில் எப்பவுமே ஸ்டாக். தேவைப்படுறவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிக்ஸின்ட்டு ஒரு ஃபார்ம்லாம் வந்துருக்கு. அதான் இந்த பிக்ஸி ஃபார்ம்லாம் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல நல்லா ட்ரெண்டியா போயிட்டு இருக்கு. ஸோ கம்பேரிட்டு A19க்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ மற்ற லோக்கல் ஃபார்ம்ல ஃபீட் பண்ணா பேர்டோட வெயிட் லாஸ்லாம் ரொம்ப ஆகுது. ஸோ இந்த ஃபார்ம்ல ஃபீட் பண்ணவே நல்லா பேர்டு வெயிட் லாஸும் ஆகல, குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்கு, பேர்டும் நல்ல சைஸா இருக்கு, சீக்கிரமா வளர்ந்துருது பேர்டு. ஸோ அதனால எல்லாரும் இந்த ஃபார்ம்ல வாங்கி யூஸ் பண்ணுங்க சஜஸ்ட் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், கொளத்தூர்ல பெட் மாஃபியா இந்த கடையில பாத்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கான எல்லாமே இருக்கு. பேர்ட்ஸும் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இவங்க வச்சிட்டு இருக்காங்க. எக்ஸாக்டிக் வெரைட்டியும் நிறைய இருக்கு. கேஜஸ், அதுக்கப்புறம் ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகையான பேர்ட்ஸ் இவங்க வந்து எக்ஸாக்டிக் வெரைட்டி வச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து வீடியோ வந்து ஃபுல்லாவே பார்த்துருக்கோம். அதுல வந்து அண்ணன் வந்து உங்களுக்கு பக்காவா நேமோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்லியான பேர்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி ரேட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆம்ஸ்டரு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ வந்து வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.